Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம chicken gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பைசியான மசாலா chicken gravy. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். chicken 1 கிலோ, கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். நான் சின்ன ஸ்பூன்ல மெஷர் பண்றேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். காரமும் அதே மாதிரி 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். பெரிய ஸ்பூனா இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். தயிர் வந்து 2 சின்ன கரண்டி அளவு போட்டிருக்கேன். ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் பிசைஞ்சிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறும்போது சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. மசாலாவும் அதில் கொஞ்சம் ஊறி இருக்கும். 2 hours நம்ம இதை பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 5-6 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5-6 போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட 2 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 3 பட்டை, 3 சின்ன சைஸில் 3 பட்டை, ஏலக்காய் 3, 4 கிராம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் நான் 5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஊற வச்ச 2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். பாருங்கள், அந்த நல்லா இதுவெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ண வச்ச மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் பண்ண எல்லா பொடியும் போட்டுட்டேன். எனக்கு அந்த சின்ன ஸ்பூனில் 6 ஸ்பூன் வந்தது. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் தான் வந்திருக்கும். 6 ஸ்பூன் பவுடரையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி லைட்டாக போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா போதும்னு அப்படியே விட்டுடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் உப்பு போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி விட்ருக்கேன். கொஞ்சம் ரொம்ப திக் கிரேவி இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக வேணும், தண்ணியாக கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணான்னா அந்த அளவுக்கு தண்ணியிலே நல்லா இது பண்ணிக்கோங்க, திக்காக பண்ணிக்கோங்க கிரேவி. ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. நல்லா வெந்துருச்சு. வாசனையும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.